அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா படுத்த நிலையில அமர்ந்து கொண்டு 90 நாளே நீதி வழங்கக்கூடிய அம்பாளுங்க. இந்த அம்பாள் கோவிலில் சிறப்பு என்னன்னா, தங்களுடைய மனக்குறையோ வேதனையோ எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீதி வழங்க வேண்டும் நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நடுக்கல்னு சொல்லக்கூடிய கல்லை மிளகாய் அரைத்து வழிபட்டா 90 நாளே நிச்சயம் உங்களுக்கான நீதியை வழங்குவா. நிச்சயம் பார்த்தீங்கன்னா தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய இந்த மாசாணி அம்மன் கோவிலினுடைய சிறப்பு என்ன, இந்த அம்மனை எந்த முறையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலகுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாதிரியான பிரசித்தி பெற்ற கோவில் உங்கள் ஊருக்கு அருகே இருந்தால் அந்த கோவிலினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாசாணி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தென்னை மர தோப்புகள் நடுவே வயல்வெளியும் மலைக்குன்றுகள்னு பசுமையும் எழிலும் நிறைந்த பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் அமைந்திருக்குங்க. மலையில் தோன்றி பாய்ந்து வரக்கூடிய உப்பாறு ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மாசாணி அம்மன் கோவிலை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க இருக்கோம். பொதுவாகவே அம்பாள்னா அம்மன் நின்ற கோலத்திலோ இல்லைன்னா அமர்ந்த கோலத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் மட்டுங்க வேறு எங்கும் பார்க்க முடியாதபடி 17 அடி பிரம்மாண்ட உருவத்தோடு சைன கோலத்தில் அருள்பாலித்து வரா. இவளுக்கு முன்னே நடுக்கல் ஒன்று இருக்குது. அம்மன் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுவான். அவனே மகுடாசுரன்னு சொல்லுவாங்க. இங்கு ஆடி மாசி மாதங்கள் அமாவாசை பௌர்ணமின்னு என்றில்லை, தினமும் மாசாணி அம்மன் கோயிலில் திருவிழா குழந்தாங்க. நித்தமும் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசித்து வழிபட்டு செல்வாங்களாம். தீராத குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கவும் மனக்குறைகள் நம்பிக்கை துரோகம்னு பொருள்களில் களவு கொடுத்தல் பகைன்னு வருத்தத்தோடு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலில் மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய நீதிக்கல்ல மிளகாய் அரைச்சி பூசி வேண்டிக்கிறாங்க. வேறு எங்குமே இல்லாத வழிபாட்டு முறைதாங்க இது. மிளகாய் அரைத்து பூசினா அம்மன் உரிய நீதி வழங்குவான்னு பக்தரின் நம்பிக்கையாக இருக்கு. தங்களுடைய மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்றாங்க. ஒரு தேங்காய் 2 வாழைப்பழம் 100 கிராம் மிளகாய் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டுக்கிறாங்க. பிறகு கோவிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய நீதிக்கல்ல அரைக்கப்பட்ட அந்த மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுறாங்க. அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் கொடுப்பான்னு மன நிம்மதியோடு வீடு திரும்புவாங்க. வேண்டுதல் நிறைவேறியதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 90 நாட்கள் கழிச்சு மாசாணி அம்மனுக்கு இங்கே எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடனை செலுத்தி செல்வாங்க. நீதி மட்டும் இல்லைங்க, பல்வேறு வேண்டுதலுக்காகவும் இங்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சை பழத்தை தொங்கவிட்டு வழிபாடு செய்யப்படுது. இதன் பிறகு அனைத்தையும் இந்த மாசாணி அம்மன் பார்த்து கொள்வான்னு நம்பிக்கையில் பக்தர்கள் கவலை இல்லாமல் தங்களுடைய வீட்டுக்கு போவாங்களாம். பக்தர்களின் துயர் துடைச்சி அவங்களே காப்பதல முதன்மை கடவுளாக இருக்கிறா இந்த மாசாணி அம்மன். அதனால தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதுமே அலைமோதுங்க. தன் சன்னதிக்கு வரக்கூடிய யார் எது வேண்டினா கொண்டாலும் அவங்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளுக்கு தண்டனையே அளிப்பவதா இந்த மாசாணி அம்மன். நீதி வழங்கக்கூடிய தேவதையாக இருக்கிறா இங்க மாசாணி அம்மன். அதற்கு காரணம் என்னன்னு இதற்கான பதில் சங்ககால நூல்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. துளு நாட்டை பார்த்தீங்கன்னா நன்னன் வேண்மான்னு ஒரு அண்ணன் ஆண்டு வந்திருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நீதி தவறாதவன்க யார் தவறு செய்தாலும் தெய்வ தாட்சணை கிடையாது, தண்டனை நிச்சயம் அளிப்பான். நன்னன் வேண்மானின் காவல் மரம் மாமரமாக இருந்திருக்கு. காவல் மரம் தெய்வத்துக்கு இணையானதாக நினைச்சிருக்கான். காவல் மரத்தின் பழுக்கக்கூடிய கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியதுன்னு, அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாதுன்னு, அப்படி யாராவது செய்தா கொலை தண்டனை வழங்கப்படுன்னு சொல்லிட்டான். ஒரு முறை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த கோசர் இனத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தின் மாங்கனியை தின்று விடுவா.
காவலர்கள் மூலம் மன்னனுக்கு இந்த தகவல் தெரிய வந்திருக்கு. காவல் மரத்தின் கனியை உண்டதால அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி சொல்லிட்டான் மன்னனும். விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் நன்னன் வீண்மானிடம் சென்று தங்கள் இனப்பெண்ணின் இடைக்கு இடை தங்கத்தாலான பாவியையும் 81 யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாக சொன்னாங்க. ஆனா நீதி தவறாத நன்னன் வீண்மான் அதை ஏற்காம குற்றத்துக்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்ய கட்டளையிட்டான். ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்பட்டா. நன்னன் வேண்மானோ பெண் கொலை புரிந்த நன்னன்னு தூற்றப்பட்டான். பிறகு அந்த பெண் இறந்த பிறகு அவனின் உறவினர்களும் சொன்ன சொல் மாறாத காரணத்தால ஒற்று மொழி கோசர்கள்னு சிறப்பை பெற்றவங்களுமான கோசர்களுமே வெஞ்சினம் உரைத்து சூழ்ச்சி செய்து நன்னன் வெண்மானின் பழி தீர்த்தது. அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டி அளித்தாங்க. மன்னனால கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்துல சமாதிப்படுத்தி அதன் மீது அவளைப் போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபட தொடங்கினாங்க. அதுவே மாசாணியம்மனுங்க. இறந்த பிறகு தெய்வமான இந்த மாசாணியம்மன் பார்த்தீங்கன்னா இப்போது நீதி தெய்வதையாக பரிபாலனம் செய்து மக்கள் கொண்டாடி வராங்க. மாசாணியம்மன் கோயில முதன்மையான தெய்வம் இந்த மாசாணியம்மன் தான். மனக்குறைகளை துண்டு சீட்டுல எழுதி அம்மனின் கையில கட்டிவிட்டாலும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவா. மேலும் இந்த கோயில பிரகாரத்துல சப்த கன்னிகள் பேச்சு துர்கை மகிஷாசுர மர்தினி பிள்ளையார் புவனேஸ்வரி பைரவர்னு அருள்பாலிக்கிறாங்க. நீதி மறுக்கப்படுகிறதுன்னு எண்ணினா மாசாணியம்மன் ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்க. அனைவருக்கும் நிச்சய நீதி வழங்குவா இந்த நீதி தேவதையான மாசாணியம்மன். மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புகளை உணர்த்து அந்த ஆலயத்திற்கு சென்று முறையாக நம்முடைய வழிபாட்டை செய்தாலே நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். இது அந்த வகையில் இந்த மாசாணியம்மன் ஆலயமும் ஒன்று. இங்கு ஆடி மாதத்தில் சிறப்பான ஒரு வழிபாடு நடத்தப்படுது. மேலும் இந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு தினங்களில் சென்று வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்புங்க. வருடத்தில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தில் செல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னா அம்மன் படுத்த ரூபத்தில் அருள்பாலிப்பதான். இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பின்புறமாக ஓடக்கூடிய ஆறு இருக்கும். அந்த ஆற்றில் தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகுதாங்க ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். இந்த கொடிமரத்துக்கு கல்லுப்பு மிளகு இவற்றை வாங்கி உங்களுடைய தலையை நீங்கள் 3 முறை சுற்றிவிட்ட பிறகு அந்த கொடிமரத்தில் கொட்டிடுங்க. இப்படி செய்வதன் மூலம் அந்த கணமே உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீக்கிடுங்க. இப்படி உப்பு மிளகை போட்ட பிறகு நீங்கள் நேரடியாக அம்மனை வழிபட போகணும். இந்த அம்மனுக்கு எலுமிச்சைப்பழ மாலை அணிவிப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் புதிதாக புடவை வாங்கி சாற்றுவது ரொம்ப சிறப்புங்க. தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து அம்மனை வழிபட்டுவாங்க. இந்த கோவிலில் மஞ்சளை பிரசாதமாக தருவாங்க. அந்த மஞ்சளை வீட்டுக்கு வாங்கி வந்து தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு செல்லுங்க. இந்த அம்மன் கோவிலில் கோரிக்கை சீட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை எழுதி அம்மனின் பாதத்தில் வச்சு வழிபடுவதன் மூலம் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுங்க. இந்த பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா திருட்டு, நம்பிக்கை துரோகம், கடன் தொல்லை, அநீதிக்கு உள்ளவங்களே நீதி வேண்டி இந்த வழிபாட்டை செய்கிறாங்க. மேலும் இங்கே மிளகாய் அரைத்து பூசினால் ரொம்ப நல்லதுங்க. பக்தர்களை கொண்டு வரக்கூடிய மிளகாயை ஆட்டுக்கல் அரைச்சி நீதிக்கல்லில் பூசி தங்களுடைய கோபத்தையும் வலிமையும் அம்மனிடம் முறையிடுவாங்க. மிளகாய் அரைச்சி வழிபட்டால் சரியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தண்டனைக்குரியவங்க 90 நாட்களை தண்டனை பெறுறாங்க. இது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. மேலும் கோரிக்கை நிறைவேறியதும் 90 நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் மீண்டும் வந்து அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செலுத்தி நன்றி கடனை திரும்ப செலுத்துவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா தவறாமல் உங்களுடைய பிரச்சனை விலக வேண்டும்னா இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. மேலும் மாசாணி அம்மனை தரிசிக்க செல்லும்போது உங்களுடைய வேண்டுதல் குறைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்ல வந்து மிளகாய் அரைத்து வழிபடுங்க. தேங்காய் வாழைப்பழம் வைத்து அரைச்சு தங்களின் மனக்குறையும் பகை தீர வேண்டி கொண்டு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்ல பூசினா நிச்சயம் தண்டனை 90 நாட்களுக்குள்ள
கிடைச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.